சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் மழையால் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மாவட்டத்தின் நிலவரம் என்ன என்பதை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் கூட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதலே சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த மழையானது இடைவிடாமல் பலத்த மழை, மிதமான மழை என மாறி மாறி இன்று காலை வரை தற்பொழுது வரை கூட இடைவிடாமல் பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 2வது நாளாகவும் மழை இடைவிடாமல் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதே போல ஒருவேளை மழை கால நிவாரணம் தேவைப்பட்டால் சேலம் மாநகராட்சி கமிஷனர் இளங்கோவன் பல்வேறு இலவச தொலைபேசி எண்களையும் அறிவித்துள்ளது. மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து மக்களுக்கு உதவி தேவைப்படுவோர் அந்த எண்களுக்கு அழைத்து தங்களுக்கான உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் தற்பொழுதும் கூட இடைவிடாமல் இந்த மிதமான கனமழை பெய்து வருகிறது. இந்த இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது குளம் போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக இந்த மரவனேரி பிரதான சாலையில் தனியார் பள்ளியின் சுற்றுச்சுவர் முழுமையாக இடிந்து விழுந்தது. இன்று பள்ளி விடுமுறை என்பதால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை. அதே போல ஏற்காட்டிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆங்காங்கே சிறிய அளவிலான மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையானது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை முழுமையாக முடக்கியுள்ளது. அதே போல இந்த தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 5 ரோடு, புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, குரங்குச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை என்பது சேலம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முழுமையாக வீட்டிலேயே முடக்கியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.